நம்ம லைஃப்ல ஏர்ன் பண்றது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, ஏர்ன் பண்ண மணியை ப்ராப்பரா சேவ் பண்ணி க்ரோ பண்ண தெரியல அப்படின்னா மணி நம்ம கிட்ட இருந்தாலும் அது லாங் லாஸ்டிங்கா நம்ம கூட ஸ்டே ஆகாது. இது மாதிரி எல்லாரும் பண்ற காமனான 3 மிஸ்டேக் என்னன்னு பாக்கலாமா? அப்ப மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், சேலரி வந்த உடனே நம்ம எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் சேவ் பண்ணலாம் நினைப்போம். பட் மந்த் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கும். சோ ப்ராப்பரான பிளான் இல்ல, சேவிங்ஸ் இல்ல, அப்போ ஃபியூச்சர் எப்படி? செகண்ட் மிஸ்டேக், எஃப்டி ஆர்டி தான் சேஃப்னு அதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது. அதுல இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது, அது சேஃப் அண்ட் செக்யூர் தான். பட் அதோட growth ரொம்ப ஸ்லோவா இருக்கும். தேர்ட் மிஸ்டேக், கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது சரிதான், பட் மினிமம் பேலன்ஸ் பே பண்றது சரி கிடையாது. நீங்க கடனுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு ப்ராப்பரா நோட்டீஸ் பண்றீங்களா? இதுதான் பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரூட் காஸ். சோ இந்த 3 மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பினான்சியல் லைஃப் ப்ராப்பரா இம்ப்ரூவ் ஆகும். மணின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஸ்மால் செக்லிஸ்ட சென்ட் பண்றேன்.